பெரியோர்கள், விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தாய்மார்கள், இளைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். உங்களை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் இந்த டாப்பரை அப்ரிஷியேட் பண்ணுறது. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது ஒரு இனிஷியேட், இது ஒரு ஆரம்பம். அதுலேயும் தொக்கம்பட்டினாலே நல்ல ஊர் தான். அதில் எந்த இன்னொரு மனம் கிடையாது. என்ன ஒன்று கொஞ்சம் முரட்டு குணம் படைச்சவங்க அப்படிங்கிற ஒரு பேர் மட்டும் தான், மற்ற வேலை வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது காலங்கள் மாற மாற நிறைய விஷயங்கள் மாறிக்கொண்டே வருகிறது. இன்னமும் நம்ம பழைய பஞ்சாங்கத்திலே கையில் வச்சுக்கிட்டு இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு தவறான பாதையில் போகக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இந்த சொக்கப்பட்டினாலே திருக்குறள் தான், அது ஒரு விஷயம். இளஞ்சொக்கப்பட்டி அப்படின்றது ஒரு விஷயம். இந்த ஊரை பொறுத்தளவில் நிறைய டீச்சர்ஸ், ஆர்மியில் மிலிட்டரியில் இருக்கிற சகோதரர்கள், அதுபோக இன்னும் பல அரசு வேலை, இன்னும் பல தொழில்களையும் நிறைய இருக்கிறாங்க. என்ன ஒன்றே ஒரே ஒரு குறை என்னன்னா, நிறைய அரசு வேலையில் இருக்கிறவங்க நிறைய படிச்சு போகிறாங்க செய்கிறாங்களே ஒழிய ஒரு டாப் ரேங்குக்கு வரக்கூடிய ஒரு லெவலில் இந்த ஊரில் யாரும் இல்லைன்றது ஒரு வருத்தம். ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஒரு இந்தியன் சர்வீஸ், யூபிஎஸ்சி பாஸ் பண்ணி ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகக்கூடிய ஒரு லெவலில் இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஒருவேளை இருக்காங்களா? சந்தோஷம். வெளியில் தெரியக்கூடிய லெவலில் இருக்கணுன்றத என்னுடைய ஆசை. கண்டிப்பாக இதுதான் அதுக்கு இனிஷியல். அதுதான் சொல்ல வரேன். என்றைக்குமே இந்த ஊக்கம் இருக்கு இல்லையா, என்கரேஜ் பண்ணத்தான் ஒருத்தருடைய திறமையை ஈஸியாக வெளிப்படுத்த முடியும். அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய இந்த உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள இருப்பாங்க. அவன் நினைக்கக்கூடிய டாப் போகக்கூடிய விஷயம்னா அவனுடைய திறமை மட்டும் கிடையாது, அவனுடைய பெட்ரோல் மட்டும் கிடையாது. அத்தனை பேரும் ஊக்கப்படுத்தினால் மட்டுமே ஒரு நல்ல நிலைமைக்கு போக முடியும். நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? நம்ம படிக்கிற பிள்ளைகளுக்காக பக்கத்தில் உள்ள ஒரு பையன் நல்லா படித்தானா பொறாம தான்